சில செடிகளோட பெயர்களை கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கிராமத்தில் இருக்கிற 2 குழந்தைங்க வந்து அரளி செடியோட பூவில் தேன் குடிக்கிறேன்னு சொல்லி அரளி பூவோட பூ எடுத்து தேன் உறிஞ்சிருக்காங்க. அதில் வந்து 2 பேருமே மயக்கமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கே எது விஷ செடி எது மூலிகை செடி அப்படிங்கிறது இன்றைக்கும் தெரியறதில்ல. நகரத்தில் இருக்கிற பசங்களுக்கு, சிட்டியில் உள்ள பசங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு சில மூலிகை செடிகளையும் சில விஷ செடிகளையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்திவுக்கு சில செடிகள் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் சொல்லுவார், சில பேர்கள் வந்து அவர் சொல்லுவார். இது என்ன செடி? கற்பூரவள்ளி. என்னது? கற்பூரவள்ளி. இது நிலவேம்பு. என்னப்பா? நிலவேம்பு. இது என்ன செடி? மருதாணி. இது அரைக்கீரை. இங்க வா, இந்த பாரு, ஏதோ இந்த செடிக்கு பேர் என்ன? சீலாநெல்லி. சரி, இது என்னப்பா செடி? தொட்டாச்சினிங்கி. இங்க தொட்டு காட்டு. இது என்னது? தொட்டாசினிங்கள ஏதோ வந்திருக்கே, என்னது அது? அது விதை. எடுப்பா விதை? இங்க காஞ்சி போனதுல பச்சையா இருக்கக்குள்ள காட்டுங்க. இதுதான் விதை. அப்படியா? இது என்ன செடி? இந்த இங்க இருக்கு. இது என்னப்பா? துளசி. இது நந்தியாவட்டம். இது என்ன செடிப்பா? இது ஏதோ ஒரு பூவோட இருக்கு. செம்பருத்தி. செம்பருத்தி. இது முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க. இது எலுமிச்சம். எலுமிச்சம். எனக்கே வந்து தொட்டாசினிங்கியோட விதை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். தொட்டாசினிங்கி செடி பார்த்துருப்போம், பூ பார்த்துருப்போம், விதையை நான் உண்மையிலும் பார்த்ததில்ல. இதுதான் அந்த தொட்டாசினிங்கியோட விதை. நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு முக்கியமான சில மூலிகைகள், சில விஷ செடிகள், எந்த செடியை தொட்டால் அரிப்பு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க. அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. சில சமயம் நமக்கு அரிப்பு ஏற்பட்டாவோ இல்லை பூச்சிக்கடி ஏற்பட்டாலோ நம்ம தண்ணியில் மஞ்சள் போட்டு குடிப்போம். இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை தட்டி அந்த அரிக்கிற இடத்துல தேய்ப்போம். இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளே வந்து நமக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் பண்ணலாம். அதுக்கு முக்கியமாக என்னென்ன மூலிகைகள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.